தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலராக என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசினுடைய 50வது தலைமை செயலராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. சிவதாஸ் மீனா மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய தனி செயலர்களில் முதன்மை செயலராக முருகானந்தம் பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது தலைமை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தலைமை செயலராக இருந்த சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நேற்று நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து புதிய தலைமை செயலர் யார் என்ற கேள்வி எழுந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த நிலையில் புதிய தலைமை செயலராக என் முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசினுடைய புதிய தலைமை செயலராக என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. என் முருகானந்தம் பொறுத்தவரையில் அவர் தமிழகத்தினுடைய 50வது தலைமை செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 49வது தலைமை செயலராக இருந்த சிவதாஸ் மீனா நேற்று வேறு ஒரு பொறுப்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய தலைமை செயலர் யார் என்ற கேள்விக்கான விடை அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதன்படி தமிழக அரசினுடைய 50வது தலைமை செயலராக என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமை செயலராக இருந்த சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நேற்று மாற்றப்பட்டார். அதைத் தொடர்ந்து புதிய தலைமை செயலராக என் முருகானந்தம் நியமனம் செய்து அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசினுடைய தலைமை செயலராக என் முருகானந்தம் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பல்வேறு துறைகளில் பணியாற்றி வந்த என் முருகானந்தம் தற்போது தமிழ்நாடு அரசினுடைய புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் அவர் செயலராக பணியாற்றி வந்தார். அதிக நற்பெயரை பெற்ற ஒரு செயலராக இருந்த என் முருகானந்தம் தொடர்ந்து பல்வேறு பதவிகளில் பொறுப்புகளில் குறிப்பாக பல்வேறு துறையினுடைய செயலராக பணியாற்றி வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது 50வது தலைமைச் செயலராக என் முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது.